தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் கண்ணப்பா. இது கண்ணப்பான்னா நம்ம இது ஒரு வரலாற்று படம். இது என்ன ஒரு கதைன்னா, கண்ணப்பா இது சிவபெருமானின் தீவிர பக்தன். உலகத்துல சாமி எதுவுமே இல்ல. எல்லாமே ஏன் கல்லுல வச்சு கும்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் போக, அவர் வந்து தீவிர சிவன் பக்தன் ஆயிராப்புல. அது எப்படி ஆனாப்புல கடைசியில பார்த்தா அந்த சிவனுக்கு வந்து கண் தானம் பண்ண நம்ம கண்ணப்பா இவர் வாழ்க்கை வரலாற்று அந்த படத்தை போட்டு வச்சிருக்கானுங்க. வரலாற்று படமே இருக்கட்டுமே, அப்படியே இருந்திருக்கலாமே. எதுக்கு இப்படி ஒரு பொருள் செலவு போட்டு இந்த படத்தை எடுத்திருந்தே நமக்கே தோணுச்சு. ஏன்னா எப்படி சொல்றது? அவர் வாழ்க்கை வரலாறு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு 1 1/2 மணி நேரத்துல, ஒரு 2 மணி நேரத்துல முடிச்சிருக்கலாம். இந்த படத்துல ஒரு 3 மணி நேரத்துக்கு போட்டு இழுத்து வச்சிருக்கானுங்க. 3 மணி நேரத்துக்கு என்னடா போட்டு இழுத்து வச்சீங்கன்னு பார்த்தா படத்துல ஒண்ணுமே இல்ல கைஸ். கடைசியில நமக்கு இந்த படம் பார்க்கும்போது நமக்கே தெரியும். 3 மணி நேரம் உட்கார்ந்திருக்கு. இதுல கதை எங்கடா? கதை எங்கடா? அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் ஒரு 40 நிமிஷம் தான் கைஸ் கதையே இருக்கு. மித்த எப்படி சொல்றது? மித்த 2 மணி நேரத்துக்கு எதுக்குடா இந்த படத்த இப்படி போட்டு இவ்வளோ பொருட்செலவுல போட்டு எடுத்து வச்சிருக்கீங்க நமக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா எப்படி சொல்றது? கண்ணப்பா அவர் வாழ்க்கை வரலாற ஒண்ணு நம்ம 3D படமாவோட போட்டிருக்கலாம். இல்ல கதையாச்சும் எடுத்து நம்ம YouTubeல இதுல போட்டிருக்கலாம். இவ்வளோ பெரிய படத்த எதுக்கு எடுத்து வைக்கணும்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா இதுல ஏகப்பட்ட ஆக்டர் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஆக்டர் எதுக்கு வராங்க? எதுக்கு போறாங்கன்னு ஒண்ணுமே நமக்கே தெரிய மாட்டேங்குது. அதுல நடிச்ச ஹீரோ அவர்லாம் எப்படி சொல்றது? விஷ்ணுன்னு நம்ம ஹீரோ அவர்லாம் நடிச்சிருக்காப்புல. வரலாற்று படத்துல எதுக்குடா கிஸ் சீன்லாம் வைக்கிறியா? அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா அதுல ஏகப்பட்டது மிஸ்டேக்கா தான் விட்டுருக்காங்க. ஒரு எடிட்டிங் சரியில்ல, ஒரு விஎஃப்எக்ஸ் எதுவுமே சரியில்ல. என்னடா இப்படிலாம் போட்டு எடுத்து வைக்கிறீங்களே அப்படின்னு நமக்கே தோணுச்சு. இதுல பிரபாஸ், அக்ஷய்குமார், மோகன் பாபு, மோகன்லால், காஜல் அகர்வால் ஏகப்பட்ட பட்டாளங்கள் இதுல நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு வராங்க? ஏன் போறாங்க? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட்டா ஒரு 40 நிமிஷம் தான் அது ஒரு படத்தோட முழு கதையாவே இருக்கு. நம்ம படம் பார்க்க நமக்கே தோணும். ஆனா இதுல இழுக்குறாங்க, இழுத்துக்கிட்டே தான் போறாங்க. எதுக்குடா இவ்வளவு தூரம் இழுத்துட்டு போய் நமக்கே தோணுச்சு. கண்ணப்பா வாழ்க்கை வரலாறு ஒரு 20 நிமிஷத்துல ஒரு ஒரு 1 மணி நேரம் உள்ள ஒரு 2 மணி நேரத்துல படத்த ஈஸியா முடிச்சு போயிரலாம். ஏகப்பட்ட கேரக்டர் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு வராங்க? எதுக்கு போறாங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. படம் ஒரு ஓரளவுக்கு ஓகே மாரி தான் கைஸ் இருக்கு. வேற சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது.